ஜாமீனில் விடுதலையாகும் செந்தில் பாலாஜி சில நாட்களில் தமிழ்நாடு அமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் 30 அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி ஏற்கலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கோகுல் இணைகிறார். வணக்கம் கோகுல், தற்போது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 15 மாத காலத்திற்கு பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீனில் இன்று மாலை செந்தில் பாலாஜி பொள்ளல் சிறையிலிருந்து விடுதலை ஆகிறார். அவர் விடுதலையான பின்னர் மீண்டும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவார் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. குறிப்பாக விரைவில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அந்த ஒரு அமைச்சர் காலி இடத்திற்கு புதிதாக எந்த அமைச்சரும் பொறுப்பேற்காத நிலையில் செந்தில் பாலாஜிக்காகவே அந்த பதவி, அதாவது அந்த ஒரு இடம் காத்திருந்ததாகவும் மீண்டும் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அமைச்சராக்கப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் இந்த 30ஆம் தேதி அல்லது அக்டோபர் 1 தேதியில தமிழக அமைச்சரவை மாற்றம் நடைபெற இருப்பதாகவும் அந்த அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அவர் வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை மீண்டும் அவருக்கு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னேற்பாடாக அவர் ஏற்கனவே அமைச்சராக போது தங்கியிருந்த அந்த முல்லை இல்லத்திலேயே மீண்டும் அவர் தங்குவதற்கான அந்த வீடு எல்லாம் தயார் நிலையில தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏமாற்றம் இருக்காது, நிச்சயம் மாற்றம் இருக்கும் என்று கூறிய நிலையில் தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிறையிலிருந்து விடுதலை ஆகிறார். அந்தபடி மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் கூறிய நிலையில தமிழக அமைச்சரவையில இந்த விரைவில் மாற்றம் இருக்க இருப்பதாகவும் அந்த அமைச்சரவை மாற்றத்துல செந்தில் பாலாஜி மீண்டும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார். குறிப்பாக மின்சாரத்துறையே அவர் வகித்து வந்த துறையே மீண்டும் அவருக்கு ஒதுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாயிருக்கிறது. மோனிஷா. கோகுல், தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக பொறுப்பேற்கும் போது மின்சாரத்துறையே வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து மற்ற அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையிலே இருந்தார். அதன் பின்னர் தமிழக அமைச்சரவையிலிருந்து சில மாதங்களுக்கு பின்பு நீக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் பொறுப்பு வகித்து வந்த மின்சாரத்துறை கூடுதலாக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு வழங்கப்பட்டது. மதுவிலக்குத்துறை வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த முத்துசாமிற்கு கூடுதலாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அமைச்சரவையில் அவர் சேர்க்கப்படலாம் என்ற தகவல் இருக்கக்கூடிய நிலையில் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை செந்தில் பாலாஜிக்கும் அதே நேரத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கலாம் என்ற ஒரு தகவல் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளால் கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில, கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் மாற்றம் இருக்கும் என்று முதலமைச்சர் கூறிய நிலையில துணை முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்பும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் அந்த மாற்றத்தின் போது சில கூடுதல் இலாக்காக்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்க இருப்பதாகவும் அப்போது சில இலாக்காக்கள் அமைச்சரவையில் மாற்ற இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சில அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. சில புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்படலாம் என்றும் சில மூத்த அமைச்சருடைய இலாக்காக்கள் மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட இருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் 1 தேதியில தமிழக அமைச்சரவையில ஒரு விரிவான அமைச்சரவை மாற்றம், இலாக்கா மாற்றம் என்ற ஒரு இருக்கும் என்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. மோனிஷா. கோகுல், தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் சில நாட்களில் மீண்டும் அமைச்சராக பதவியேற்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதேபோல முன்னாடி பதவி வகித்து வந்த மின்சாரத்துறையை மீண்டும் அவர் கையில் எடுப்பார் என்ற செய்தியும் தற்போது கிடைத்திருக்கிறது.